பார்த்த அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நேற்றைய நாளிலே பார்த்தோம், ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி அவரையே கூப்பிடுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு அதனுடைய பிற்பகுதியை பார்க்கிறோம். தேவன் ஒருவருக்கே மகிமையை செலுத்துங்கள். மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மட்டும்தான். எனவே அவருக்கே மகிமையை செலுத்துங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதை செய்தாலும் வேதம் சொல்லுகிறது. யோவான் 7ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம், சுயமாய் பேசுகிறவன் தன்னுடைய சுய மகிமையை தேடுகிறான், உண்மையாய் நடக்கிறவர்களோ தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, சுயமாய் பேசாதபடிக்கு, சுய மகிமையை தேடுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு, தாரை புதுவியாதபடிக்கு, எதை செய்தாலும் தேவன் மகிமைப்படும்படியாகவே காரியங்களை செய்யுங்கள். தேவன் உங்கள் நிமித்தம் மகிமைப்படுவார் என்று சொன்னார். அப்படி நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், அவரை நாம் எங்கெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம் அந்த இடத்திலெல்லாம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வருகிறவராக இருக்கிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, எனவே தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினால் அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறதுனாலே அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறேன். எல்லாவற்றிலும் அவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் நிமித்தம் அவர் மகிமைப்படுகிறதான வேளையில நிச்சயம் உங்களுக்கு அதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களை மகிழ பண்ணுவார் என்கிறதில் சந்தேகம். பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எதை செய்தாலும் பிதாவின் மகிமைக்கென்று செய்கள் என்கிற வார்த்தையின்படியாக நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாத்திரம் காணப்பட வேண்டுமே. உங்களுடைய சுயத்தை ஆண்டவரே, சுய மகிமை தேடுகிறவர்களாய், ஆண்டவரே மனுஷனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையை மகிமைப்படுத்துகிறவர்களாய், நமக்கு மாத்திரம் மகிமை ஆண்டவரே தரக்கூடியவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.